முச்சங்கம் கூட்டி முதுகுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்து பொருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற அன்னை தமிழை வணங்கி 49 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாபெரும் நிறுவனத்தை நிறுவிய அந்த மகான் பெரியவரையும் வழியாக இதை வளர்த்தவர்களையும் இன்று தலைமையேற்கிற அணியினர் சிறப்பாக அன்பு நண்பர் ஞானதுகன் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பணியாளர்களையும் அன்பு பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வாழ்த்தி நான் பிறந்த காலத்தில் இருந்தது போல் இன்றைய காலம் இல்லை, நாம் வளர்ந்த காலத்தை போல் இன்றைய காலம் இல்லை, நாளை இருக்க போவதும் இல்லை. விஞ்ஞானம் பல விந்தைகளை செய்யும். இன்னும் 3 ஆண்டுகளில் நாம் அணிகின்ற ஆடை வெயில் என்றால் குளிரை தரும், குளிர் என்றால் வெம்மை தரும் என்பதாக மாறும். இன்னும் 10 ஆண்டுகளில் நமது குளிர்பாசன பெட்டியில் உடல் உறுப்புகளை வைத்துக் கொண்டு நாமே எடுத்து பொருத்திக் கொள்ளலாம் என்ற அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் மாறும். 2200ஆம் ஆண்டு வருகின்ற பொழுது சராசரி மனித வாழ்க்கை 150 வயது என்று உயரும் என்று கணிக்கப்படுகிறது. இவையெல்லாம் விஞ்ஞானம் சாத்தியப்படுத்தும். ஆனால் இன்று நாம் இழந்து கொண்டிருப்பது என்ன என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து கொண்டு இந்த காலத்தில் அதை சரி செய்யவில்லை என்றால் பெரும் இடர்களை ஒருவேளை நாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இப்போ மதுரைக்காரங்க இருக்கீங்க, மதுரைக்கு கடந்த 30 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய வீழ்ச்சி என்று எதை கருதுவீர்கள்? யாராவது சொல்லுங்கள். யாராவது எந்த இடத்தில் நாம் தோற்று போனோம், தோற்று கொண்டு இருக்கிறோம், தோற்று போவோம், அதனால் பெரும் இழப்பு எதிர்காலத்திற்கு என்று நாம் கருதுவோமே, ஆனால் மதுரைக்காரர்கள் இருக்கிறீர்கள். இந்த மதுரையினுடைய பெருமிதம் என்றால் என்ன? வைகை. எல்லாம் ஜோரா கைது ஒற்றா சரியா சொன்னாங்க. வைகை நதி பெரனியல் ரிவர் கிடையாது. ஆண்டு முழுதும் நிரந்தரமாய் பாய்கின்ற அளவுக்கு ஊற்றுக்களையோ மூலங்களையோ கொண்ட நதி அல்ல. ஆண்டுக்கு 5 அல்லது அதிகபட்சம் 6 மாதங்கள் மட்டுமே நீர் வற்றாது கிடைக்கிற ஒரு நதியை ஆண்டு முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மாநதியாக திட்டமிட்டு கட்டமைத்தவர்கள் மதுரையின் மூதாதையர்கள் அல்லது பாண்டிய நிலத்தினுடைய மூதாதையர்கள். இன்று அத்தனை பேரும் நாம் கல்வி கற்க முடிகிறது, வாகனங்கள் ஓட்ட முடிகிறது, நவீனத்துவத்தினுடைய அத்தனையும் சுவீகரித்துக் கொள்ள முடிகிறது என்கின்ற காலத்தில் நமது கண் முன்னால் ஒரு மாநதி செத்து போய் கிடக்கிறது அல்லது கொல்லப்பட்டு கிடக்கிறது. இல்லையா? இது வீழ்ச்சியா இல்லையா? ஆக அறம் என்பதனுடைய வீழ்ச்சி, நாகரிகம் என்பதனுடைய வீழ்ச்சி. நமது கண்களுக்கு முன்னால் என்ன வீழ்ச்சி நடக்கிறது என்பதை காண தவறுகின்ற ஒரு சமூகம் எதிர்காலத்திற்கான மரண சாசனத்தை எழுதுகிறது. அல்லது இங்கே பெரியவர்களாக அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு எது பரப்புரையாக இருந்தது? குடும்பத்தை பற்றி 3க்கு மேல் எப்போதும் வேண்டாம், இல்லையா? நாம் இருவர், நமக்கு இருவர். அதன் பிறகு என்ன வந்தது? நாம் இருவர், நமக்கு ஒருவர் என்று பரப்புரை வந்தது. அதன் பிறகு எந்த அளவுக்கு அந்த பரப்புரை சென்றது என்றால், நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை என்பதாக சென்றது என்றால், கருவுறுதல் என்பதும் மனித விருத்தி தொடர்ச்சி என்பதும் இயல்பான ஒன்றாக இருந்தது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டால் இயல்பாக பிள்ளை பேர் நிகழும், மனித வாழ்வு தொடர்ச்சி நிகழும் என்பது இயல்பாக இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு சேர்க்கை கருத்தரிப்பு நிலையங்கள் இல்லாத நகரங்கள், சிறுநகரங்கள் ஏதாவது இருக்கிறதா தமிழகத்தில்? இதை கவனத்தில் அக்கறையோடும் கவலையோடும் எடுத்துக்கொண்ட எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? கையை வைத்துங்க. ஒரு கவலையோடும் அக்கறையோடும் ஒரு
மனித வாழ்வு தொடர்ச்சியினுடைய அந்த அடிநாதமே இங்கு உலை வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் வீழ்ச்சியை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால், அதை உரிய காலத்தில் சரி செய்யவில்லை என்றால், நாம் எதிர்காலத்திற்கான மரண சாசனத்தை எழுதுகிறோம். இதை ஒருபோதும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். எனவே தான் the challenge that faces the next generation, of course they have access to technologies, they have access to all kind of opportunities. You can compete and win, and if you work hard you will definitely make it in life. But வீழ்ச்சி என்பது அறத்தினுடைய ஒரு வீழ்ச்சியாக இருக்கிறது. And students will agree with me that extreme individualism is the moral challenge today's society faces. Would you agree with me? எக்ஸ்ட்ரீம் இண்டிவிஜுவலிசம், என்னை மட்டும், எனது குடும்பத்தை மட்டும், தன்னை சார்ந்தவர்களை மட்டும் வைத்து சிந்திக்கிற அந்த அணுகுமுறை இருக்கிறது அல்லவா, அதுதான் இன்றைய மாரல் கிரைசிஸினுடைய அடிப்படை. அந்த இடத்தில் தான் பெற்றோர்கள், நான் இந்த முகன்ஸ் மெட்ரிகுலேஷனை நான் பாராட்டுகின்றேன். 365 நாட்களும் ஏதாவது ஒரு செயற்பாட்டை அவர்கள் செய்கிறார்கள். All 365 days you do some activity. And I was very pleased. And it was kind of reassuring to learn from my good friend Gnanamugan that you don't give much importance to scoring marks, but rather you give importance to life skills and more importantly values. மதிப்பீடுகள் விடுமியங்களுக்கு மையம் தரப்படுகிறது என்பதில் உள்ளபடியே நான் உங்களை மகிழ்ந்து போற்றுகிறேன். ஏன்னா இந்த ரிசல்ட் வரப்போ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பேப்பர்ல எல்லாம் பிரமாதமா வரும் இல்லைங்களா? எல்லாரும் பெருமைப்படுவீங்க, எல்லாம் நம்ம பிள்ளைல வரணும்னு. சத்தியமா சொல்றேன், எல்லாரும் நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின, ஸ்டேட் செகண்ட் வாங்கின, ஸ்டேட் தேர்ட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்து இன்னைக்கு அவங்க எங்கே இருக்காங்க ஒரு சர்வே நடத்துனீங்கன்னா எங்கே இருப்பாங்க? மேக்சிமம் ஒரு பெரிய இன்ஜினியர், ஒரு ஆஃபீஸர், ஒரு டாக்டர் தான் இருப்பாங்க. அப்படி ஒன்றும் இந்த சமூகத்தை புரட்டி போடுகிற எந்த பங்களிப்பையும் பெரிதாக செய்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் உண்மையிலேயே நன்றாக படிக்கவும் செய்து ஏனைய பள்ளியினுடைய அத்தனை செயற்பாட்டுகளிலும் ஈடுபட்டு, அது விளையாட்டாக இருக்கலாம், அறம் சார்ந்த ஏனைய செயல்களாக இருக்கலாம், அவற்றில் ஈடுபட்டவர்கள் இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாக இருந்திருப்பார்கள். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்பது மதிப்பெண்கள் பெற வேண்டும். போட்டி நிறைந்த ஒரு உலகில் போட்டியிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அவற்றிற்கெல்லாம் மேலாக அறம் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அந்த அறம் தான் அவர்களை காப்பது மட்டுமல்ல, காலத்தையும் எதிர்காலத்தையும் மானுடத்தையும் காக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஒன்று. இரண்டாவதாக, உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அந்த அறத்தினுடைய நீட்சி தான். இப்போ எல்லாருக்கும் ஒரு மாடர்னிட்டி மேல ஒரு ஃபேன்சி இருக்குங்க. மாடர்னிட்டி, of course you have to opt for English medium education today, otherwise you can't compete. You have to learn English or you have to learn the modern techniques. ஆனால் அதையும் கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அடிப்படைகளை இழக்கக்கூடாது என்று சொல்கிறேன் அல்லவா? இந்த வைகை நதியை பற்றி சொல்லும்போது நமது மரபிலிருந்தும் கற்றுக்கொள்கிற அந்த வேர்களிலிருந்து பிள்ளைகளை ஒருபோதும் அகற்றாதீர்கள். பழமை என்று சொல்வது அல்ல, நமது வேர்கள் உரிய பொக்கிஷங்களை தந்து சென்றிருக்கிறது. அதிலிருந்து மீள கண்டெடுப்பு செய்யுங்கள். வைகையை பற்றி சொல்லணும்னா நான் அடிக்கடி மேடையில் சொல்றது உண்டு. கலித்தொகையில் ஒரு நல்ல பாட்டு வருங்க. மரம் சா மருந்தும் குளம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன காட்சியை உங்களுக்கு தந்து அதை புரிய வைக்கிறேன். தாத்தா மரணப்படுக்கையில் இருக்கார். தாத்தாவும் பெரியப்பாவும் வைத்தியர் வர நாடி பிடிச்சு பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, சீரியஸ். அந்த ஒரு மரம் நிற்கிது பாருங்க, அந்த மரத்தோட ஆணி வேரை எடுத்து ஒரு கஷாயமாக நீங்கள் ஆக்கி அவருக்கு கொடுத்தீர்கள் என்றால் பிழைத்து விடுவார் சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கண்ணை மூடிக்கின்ற தாத்தா மரத்தினுடைய ஆணி வேரை வெட்டி கஷாயம் போடணும்னு சொன்னது பட்டு முடிச்சிட்டார். முடிச்சுட்டு சொல்றதா இந்த மரம் சா மருந்தும் குளம் என்கின்ற இந்த பாடம். அப்படின்னா அந்த தாத்தா சொல்றாரு, இந்த மரத்தினுடைய இலைகளை பறித்து என் நோய் சரியாகும் என்றால் பறித்து விடுங்கள். இந்த மரத்தினுடைய காய்களையோ கனிகளையோ எடுத்து என் நோய் சரியாகும் என்றால் நீங்கள் எடுங்கள்.
ஆனால் இந்த மரத்தினுடைய ஆணி வேரை வெட்டி அதை கொன்று அதில் கஷாயமிட்டு நான் பிழைப்பதாக இருந்தால் நான் செத்து போகிறேன், அந்த மரம் உயிரோடு வாழட்டும் என்றால்தான் இது கலித்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல். எவ்வளவு பெரிய மரபு! இந்த மரபுகளுக்கு நீங்கள் திரும்பி போங்கள். வைகையை காப்பதாக இருக்கலாம், இயற்கை சூழலை காப்பதாக இருக்கலாம். நாம் ஒன்றும் தனித்தவர்கள் அல்ல. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நமது பிள்ளைகளை, நமது தலைமுறை ஏதோ நாம் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருப்பதாக நாம் ஒரு பொய் மாயை சொல்லி அவர்களை வளர்க்கிறோம். அப்படி ஒரு போட்டியில் அவர்களை தள்ளிவிடுகிறோம் இல்லையா? அன்பார்ந்த பிள்ளைகளை பெற்றோர்களே, இந்த இரவு நீங்கள் உணவு அருந்துகின்ற பொழுது ஒரு பிடி சோறை உங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு பிடி சோறு, இந்த ஒரு பிடி சோறு என் கைக்கு வர எங்கு யார் நிலம் உழுதார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? யார் நீர் பாய்ச்சினார்கள், யார் களை பறித்தார்கள், யார் நாற்று நட்டார்கள், யார் கதிர்முற்றி கனிந்த பொழுது அறுவடை செய்தார்கள், யார் அதை கழனி மீது விட்டு அதை ஒரு நெல்மணியாக குவித்தார்கள், யார் வாகனத்தில் ஏற்றினார்கள், ஓட்டி கொண்டு வந்தது யார், இறக்கியது யார், விநியோகிக்கிற இடத்தில் இருந்தவர்கள் யார், யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்றேனும் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? ஒரு பிடி சோறு என் கைக்கு வருவதற்கு இத்தனை மனிதர்கள் இணைந்திருக்கிறார்கள் என்று எத்தனை பேர் நன்றியோடு நினைத்து பார்த்திருக்கிறோம் சொல்லுங்க. ஒரு பிடி சோறு. நாம் தனித்து இயங்குகிறவர்கள் அல்ல, நாம் ஒரு பல்லுயிர் கோலம். அத்தனை மனிதர்கள், கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், மனிதர்கள் என்று மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத உயிர்கள், கண்ணுக்கு தெரியாத ஆற்றல்கள், இவற்றினால் தான் இந்த உலகம் நடக்கிறது. நாமோ நம்மால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்பது போல நடந்து வருகிறோம். கவிப்பேரரசு வைரமுத்துவனுடைய கவிதை ஒன்று பிடிக்கும். அதையும் சொல்லி ஒரு கருத்தையும் பதிவு செய்து எனக்கு தரப்பட்ட நேரத்திற்கும் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரத்தை பற்றி கவிப்பேரரசு பாடுவார். மரம் நமக்கு அண்ணன். ஏன்னா நமக்கு முன்னாடியே மரம் வந்துருச்சு இந்த உலகத்தில். அண்ணனை பழிக்காதீர்கள். வெட்டி நட்டால் கிளை மரமாக வளரும். வெட்டி நட்டால் இந்த கரம் உடம்பாக மாறுமா? மாறாது. மரத்திற்கும் வழுக்கை விழும், இலைகள் எல்லாம் முதிரும் அல்லவா? ஆனால் மறுபடியும் உழைக்கும். மனிதர்கள் நமக்கோ மயில் உதிர்ந்தாலும் உயிர் பிரிந்தாலும் ஒன்றே என்று அறிக. பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்கள் தருகின்ற உத்தரவாதம் மனிதர்கள் நாம் தர முடியுமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகமாக பிரயோகித்தது மரங்களுக்கு எதிராகத்தான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், அடைய குடி, அடைக்க கதவு, தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து. மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடை வண்டி மரத்தின் உபயம், துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம், செத்து போனோம் சவப்பெட்டியும் சுடலை விறகும் கூட மரத்தின் உபயம். மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். மனிதா, நீ புனிதனாக வேண்டுமா? மரத்திடம் போ, ஒவ்வொரு மரமும் உனக்கு ஒரு போதி மரம் என்பதாக எழுதியிருப்பார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் விட்டு சென்ற அற நெறிகளை கற்றுத்தாருங்கள். மொழியிலிருந்து அகற்றாதீர்கள். பண்பு நெறிகளில் இருந்து, நான் சொல்வது 10ஆம் வசதித்தனங்கள் அல்ல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற அறமாக இருக்கலாம். முயற்சி திருவினை ஆக்கும் மெய்வருத்த கூலி தரும் தெய்வத்தால் ஆகாது என்கின்ற அந்த அறமாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு 2 விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்ப நான் தமிழ் பேசுறதை விட இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேசுவேன். உலகத்தினுடைய எந்த மேடையில் இருந்து கொண்டும் ஆங்கிலத்தை என்னால் கையாள முடியும். ஆனால் நான் ஆங்கில வழி பள்ளியில் படித்தவன் அல்ல. I never went to English medium school. ஆங்கில வழி பள்ளிக்கு சென்றது இல்லை. புகன்ஸ் மெட்ரிகுலேஷன் போல ஒரு தனியார் பள்ளியில் படிக்கின்ற பாக்கியமும் எனக்கு கிட்டியிருக்கவில்லை. அரசு பள்ளியில் பயின்றவன். அரசு பள்ளியில் தமிழ் வழியில், அதுவும் 10ஆம் வகுப்பு கடந்த பொழுது நமது சமூகத்தில் சாதி அமைப்பு இருப்பதை போல கல்வியிலும் ஒரு சாதி அமைப்பு உண்டு.
அந்த காலத்தில், இப்ப கிடையாது. ஃபார்ச்சுனேட்லி இருந்தா எப்படிப்பட்ட சாதி அமைப்பு தெரியுமா? மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ்னா 1ஆம் ஜாதி, பாட்னி சுவாலஜின்னா 2ஆம் ஜாதி, காமர்ஸ் அக்கௌண்டன்சின்னா 3ஆம் ஜாதி. ஒண்ணுக்கும் உருப்படாத எங்க வந்து சேரும்? ஹிஸ்டரி, தமிழ். உங்களுக்கு முன்னால் 50க்கும் மேலான நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிற இந்த ஃபாதர் ஜெகதீஸ்வர் தமிழும் வரலாறும் படித்துத்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். Give importance to social science also, please. இந்த சமூகத்தில் இன்று நடக்கிற அத்தனை சீர்கேடுகளுக்கும் ஒரு காரணமாக நான் கருதுவது disproportionate focus on mathematics alone. Of course, we have to give எண்ணும் எழுத்தும் தான், எண்ணுக்கு பிறகுதான் எழுத்து, no doubt about it. But disproportionate give also to social science. Therefore, what I am saying is, அப்ப எப்படிதான், how did I pick up English? I wanted to pick up, I did. நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன், கற்றுக்கொண்டேன். எனக்கு கணக்கு பாடமே வராது சின்ன வயசுல. இங்க கணக்கு பாடம் வராத யாராவது இருக்கீங்களா? கேட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க, சுத்தமா வராது. அது வந்து அல்ஜிப்ரான ஒரு சமாச்சாரம் பாருங்க, சுத்தமா வராது. ஆனால் அவமானப்படுத்தப்பட்டேன் ஒரு நாள் வகுப்புல. அந்த நாளை எடுத்துக்கொண்ட முடிவு, எனக்கும் கணக்கு வரும் என்று நான் காட்டுவேன் என்று படித்து 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுக்கொண்டேன். முயற்சி திருவினை ஆக்கும், மெய் வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாது எனும். There is no alternative to hard work, hard work, hard work. And to my students here, உங்களுக்கு மட்டும் இதை மட்டும் சொல்லி, ஏன் இன்று பெற்றோர் நாளாக இருப்பதால் பெற்றோரை நீங்கள் நேசிக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நிறைய பேர் இருக்காங்க. All students, can you put up your hands please? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த அறிவுரை பொருந்தும். எனவே இன்றைக்கு பெற்றோர் தினமாக இருப்பதால் இந்த கருத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். குழந்தைங்க நம்ம எல்லாம் சின்ன வயசுல சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ நம்ம அப்பாவை பற்றி நம்ம என்ன இமேஜ் வச்சிருப்போம்? மை டாடி நோஸ் எவ்ரிதிங். எங்க அப்பாவுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். இதே நம்ம வந்து ஒரு 12 வயசு ஆகிற நேரம் எப்படி அந்த ஒப்பீனியன் மாறும்? எப்படி மாறும்? எங்க அப்பாவுக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனால் எல்லாம் தெரியாது. மை டாடி நோஸ் a lot of things but not everything. எல்லாம் தெரியாது. இதே நம்ம வந்து 17, 19 வயசு ஆகிறப்ப என்ன சொல்லுவோம்? எங்க அப்பனுக்கு எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. You know what? My daddy knows nothing. My daddy knows nothing. இந்த பீரியட்ல ஏதாவது லவ் மேட்டர் அப்படி ஏதாவது பிரச்சனை எல்லாம் வந்து வச்சுங்களேன், என்ன சொல்லுவோம் நம்ம? இந்த உலகத்திலேயே என்னுடைய மகிழ்ச்சியை கெடுப்பதற்கென்று ஆண்டவன் 2 ஜீவராசிகளை படைத்திருக்கிறான், அவன் அப்பாவும் அம்மாவும். ரைட்? டாடி நோஸ் எவ்ரிதிங், டாடி இஸ் லைக் காட் என்று கருதி அந்த காலத்தில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்போம். மை டாடி நோஸ் நத்திங். இந்த உலகத்திலேயே என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற ஒரு ஜீவராசின்னா அது என்ன? அப்பா. இதே 19 வயசு கடந்து ஒரு 35 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகி கொஞ்சம் குழந்தையெல்லாம் பிறந்து எப்போ என்ன சொல்லுவோம்? எதுக்கும் அப்பாவுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா? எதுக்கும் அப்பாவுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். இதே இது 55 வயது உங்களுக்கு ஆகிற போது, 60 வயது ஆகிற போது என்ன சொல்லுவோம்? சே, அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்துருக்கணும், கரெக்டாக கைட் பண்ணியிருப்பாரு. ரைட்? அன்பார்ந்த பிள்ளைகளே, காலம் கடந்து பெற்றோர்களை மதிக்காதீர்கள். உரிய காலத்தில் அவர்களுக்குரிய மதிப்பையும் அன்பையும் தாருங்கள். நீங்கள் கண்கண்ட தெய்வம் என்றால் உங்கள் பெற்றோர்கள் தான். கோயிலுக்கு போகிறீர்களோ இல்லையோ, இறைவனை வழிபடுகிறீர்களோ இல்லையோ, உங்கள் பெற்றோரை விட இறைவனுடைய வடிவங்கள் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை. பெற்றோரை வணங்குங்கள் என்று வாழ்த்தி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த அவையையும் வணங்கி உங்கள் பிள்ளைகள் பெரிதாக வளர்வார்களாக, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மிகுந்த பெருமையும் மனநிறைவும் கிடைப்பதாக என்று ஆசி கூறி இந்த பள்ளியை வாழ்த்தி முடிக்கின்றேன், நிறைகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir, for your enriching and thought-provoking